தமிழகத்துல தினம் தினம் ஏதோ ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்துதாங்க இருக்கு. ரீசெண்டா கூட கரூர் துயரம், அந்த துயரத்தை நாம இன்னும் மீளாத நிலையில அது குறித்து பலரும் எதிர்மறையான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பா பல யூடியூபர்ஸ், பல ஊடகவியலாளர்கள், பல அரசியல் விமர்சகர்கள் இது குறித்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. பட் அவங்க எல்லாம் காவல்துறை கைது செஞ்சாங்க. ஒரு கருத்து சுதந்திரம் உள்ள இந்த ஜனநாயக நாட்டுல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மக்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உச்சகட்டமா போயிட்டு புதிய தலைமுறை சேனலே அரசு கேபிள்ல இருந்து நீக்கி இருக்காங்க. எல்லாரும் எல்லா பிரச்சனையிலும் கருத்து சொல்லலாம் அப்படின்றத சட்டமே சொல்லக்கூடிய இந்த நிலையில திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மாதிரியான விஷயங்களை தலையிடுறது எந்த அளவுக்கு நல்லது அப்படின்ட்டு மக்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஏன் இதே திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது இந்த கருத்து சுதந்திரத்துக்காக பல போராட்டங்களை நடத்தி இருக்காரு. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு அது எல்லாத்தையும் அப்படியே மறந்துட்டு வெறும் விளம்பர மாடல்ல மட்டுமே அவர் கவனம் செலுத்திட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்.